ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை ஆகஸ்ட் மாதத்துக்கான 1000 ரூபாய் வந்துவிட்டதா இல்லையா? வராதவர்கள் உடனடியாக இதை செய்யுங்கள் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்ன செய்கிறாங்கன்றத ஒரு 4 விதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பணம் வரல சார் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி சிஎம் செல்லுக்கும் கால் பண்ணோம். கால் பண்ணி கேட்டதற்கு 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதம் பணம் வரவு வைக்கப்படவில்லை சார், அதனால் 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சிஎம் செல்லுக்கு கால் பண்ணோம். 1100 சிஎம் செல்லுக்கு கால் பண்ணி கேட்டதற்கு இந்த அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 4 விதமான தகவல் கொடுத்துருக்காங்க. அது என்ன தகவல் என்றதை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 15ஆம் தேதி குடியரசு தினம் என்ற காரணத்தினால 14ஆம் தேதி வர வைக்கப்படுமான்னு கேட்டதுக்கு பணம் வர வைக்கப்படலை. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை தான் வர வைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பெரும்பாலானோருக்கு 17ஆம் தேதி வர வைக்கப்பட்டு விட்டது சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் சில பேருக்கு வரவில்லாத காரணத்தினால என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதத்தவணை தொகையும் பெரும்பாலான பயனாளிக்கு ஏற்கனவே சென்றடைந்து விட்டது. இருப்பினும் சில பெண்களுக்கு இன்னும் பணம் வரவில்லை என்ற புகார்கள் எழுந்தன. இதற்கு காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து தற்போது அரசு தரப்பிலிருந்து சில முக்கிய விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன. உங்களுக்கு இந்த மாத தொகை இன்னும் வந்து சேரவில்லை என்றால் அதற்கு முதன்மையான காரணம் உங்கள் வங்கி கணக்கில் உள்ள தொழில்நுட்ப சிக்கலாக இருக்கலாம். குறிப்பாக ஏற்கனவே பணம் வந்து கொண்டிருந்த வங்கி கணக்கை மாற்றி புதிய கணக்கில் பணம் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர்களுக்கு இத்தகைய தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. புதிய வங்கி கணக்குகள் விவரங்களை பதிவு செய்யும் போது ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டிருந்தால் பணம் வர வைக்கப்பட மாட்டாது சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் புதிய கணக்கிற்கு பதிலாக உங்கள் பழைய கணக்கிலேயே பணம் மீண்டும் வர வைக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. எனவே 2 கணக்குகளையும் ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஆதார் கார்டு உங்களோட வங்கி கணக்கில் கேஒய்சி அப்டேட் சொல்லுவாங்க. நோ யுவர் கஸ்டமர், அந்த கேஒய்சி ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ண வங்கி கணக்கு தான் பணம் வந்து சேரும். நீங்கள் வந்து 2 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. நான் இந்தியன் பேங்க்கில் ஒன்று வச்சுருக்கேன் சார், கூட்டுறவு பேங்க்கில் ஒன்று வச்சுருக்கேன் சார், 2 பேங்க்லேயும் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணியிருக்கேன் சார். லேட்டஸ்ட்டாக எந்த பேங்க்குக்கு அப்டேட் பண்ணீங்களோ அந்த பேங்க்குக்கு வங்கி கணக்குக்கு பணம் வர வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்றால் பலருக்கு வங்கி கணக்கில் பணம் ஏறினாலும் மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வருவதில் தாமதம் ஏற்படுகிறது. எனவே எஸ்எம்எஸ் வரவில்லை என்பதற்காக பணம் வரவில்லை என்று முடிவு செய்ய வேண்டாம். உங்கள் வங்கி கணக்கு பாஸ்புக்கை அப்டேட் செய்க அல்லது ஏடிஎம் மையத்திற்கு சென்றோ கணக்கில் இருப்பை நேரடியாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வங்கி கணக்கை மாற்ற விரும்பினால் உங்கள் பகுதியில் உள்ள தாலுகா அலுவலகத்திற்கு சென்று உரிய படிவத்தை அளிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் அடுத்த மாதம் முதல் உங்கள் புதிய வங்கி கணக்கை தடையின்றி பணம் பெற வழிவகை செய்யப்படும். உங்கள் வங்கி கணக்கில் சிக்கல்கள் ஏற்படுகிறது, மாதம் இது மாதிரி பிரச்சனை தான் சார் இருக்குன்னா உங்கள் தாலுகா அலுவலகம் சென்று உங்கள் வங்கி கணக்கை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலும் தகுதியுள்ள பயனாளர்கள் பட்டியலிருந்து உங்கள் பெயர் ஏதேனும் காரணத்தால் நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறந்தவர்கள் பெயர் மற்றும் தகுதியில்லாத பயணங்கள் விவரங்களை அரசு அவ்வப்போது சரிபார்த்து பட்டியலிருந்து நீக்கி வருகிறது. இதில் ஏதேனும் தவறுகள் உங்கள் பெயர் விடுபட்டிருந்தால் நீங்கள் தாலுகா அலுவலகத்தை அணுகி முறையிடலாம். ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸிலும் மகளிர் உரிமை தொகைக்கான டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்கே போய் முறையிடலாம் சொல்லியிருக்காங்க. ஏழை எளிய பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் சிறு தொழில்நுட்ப தடை இருந்தாலும் அவற்றை விரைவில் சரி செய்து பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. அதே போல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்கிறது சிஎம் செல்லுக்கு புகார் அளிக்கலாம்னு. சிஎம் செல்லில் புகார் அளிக்கும் போதும் சொன்னதுக்கு என்ன தகவல்னா, அதிகமான பேருக்கு இந்த மாதம் பணம் வரவில்லை, அதனால் வெயிட் பண்ணுங்க, ஆகஸ்ட் 30க்குள்ளே உங்களுக்கு சரி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அப்டேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலை ஷேர் பண்ணோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.